அன்பு மாணவ செல்வங்களே வணக்கம். 11ஆம் வகுப்பில் உள்ள கணிதவியல் பாடத்தில் அத்தியாயம் 3இல் அந்த கடைசி பகுதிக்கு முதல் பகுதி ஆன முக்கோணத்தின் பண்புகள் அனைத்து விதமான விதிகளை நீங்க அறிந்திருந்தீங்க. சைன் விதி a/sin a = b/sin b = c/sin c = 2r. கொசைன் விதி a² = b² + c² - 2bc cos A. வீழல் விதி small a = b cos c plus c cos B. tangent அல்லது நேப்பியர் விதி tan of A minus B by 2 is equal to small a minus small b by small a plus small b into cot C by 2. இவ்வாறாக நீங்க நினைவில் கொண்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய பயிற்சியில் இருக்க கணக்குகள் எல்லாமே மிக 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 எளிமை. பயிற்சிக்கு போறதுக்கு முன்பு இதெல்லாம் நீங்க ரீகால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க கணக்குக்கு வரும்பொழுது நோட் எடுத்துக்கோங்க, பென் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பயிற்சி செய்யறதுக்கு நீங்க தயார் நிலையில வாங்க. அப்படின்னா கணக்கு பண்ணும்பொழுது என்ன செய்ய முடியும், நமக்கு நினைவுல வைக்க முடியும். வாங்க கணக்குல போலாம். பயிற்சி 3.9 கணக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கணக்கு எண் 4 177. முக்கோணம் ABCயில் sin B by sin C equal to small c minus small a into cos B by small b minus small a cos C. மாணவ செல்வங்களே, இதை எவ்வாறு நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிறத முக்கியம். ஒவ்வொரு கணக்குலையும் ஒவ்வொரு விதமான ஒரு சூழல்ல நம்ம கணக்குகளையும் ஃபார்முலாஸையும் நம்ம எடுத்துட்டு போய் நம்ம அப்ளை பண்றோம். இங்க இடது பக்கத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு நெருடலா இருக்கு. sin B sin Cனா டைரக்டா நம்ம அப்ளை பண்ணாலும் வராது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வலது பக்கத்தை எடுத்துக்குவோம். அதை எடுத்தோம்னா நம்மளால செய்ய முடியும். போலாமா? பாருங்க. RHS C minus A cos B by small b minus a cos C. மாணவ செல்வங்களே, இதுல நீங்க நினைவில் கொள்ள வேண்டிய ஒரே ஒண்ணு வீழல் சூத்திரம். வீழல் சூத்திரம் என்ன சொல்லுது? a b cos C plus c cos B. B is equal to c cos A plus small a cos C. Small c a cos B plus b cos A. இதை நீங்க ஞாபகத்தில் வச்சிட்டீங்கன்னா இந்த கணக்கு போடுறது எளிமை. மாணவ செல்வங்களே, இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. c minus small a cos B by b minus a cos C. இந்த சிக்கும் பிக்கும் இந்த வீழல் சூத்திரத்தை பயன்படுத்து. வீழல் சூத்திரம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. a cos B plus b cos A minus இது அப்படியே எடுத்துங்க a cos B by இந்த பிக்கு போது அங்க என்ன இருக்குன்னு பாருங்க. c cos A plus small a cos C minus a cos C. மாணவ செல்வங்களே, இங்க இது ரெண்டும் ஒரே மாதிரி வேறு வேறு குறியீடு. இதுவும் ஒரே மாதிரி எண்கள், வேறு வேறு குறியீடு. இப்ப மேல என்ன இருக்குன்னு பாருங்க. b cos A by c cos A. இடது பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்க. sin B by sin C. வலது புறத்தை எடுத்துக்கிட்டோம், இடது புறத்தை ப்ரூவ் பண்ணணும், நிரூபிக்கணும். அப்ப இடது புறம் நமக்கு வரல. இதை எதவா மாத்தினா வரும் அப்படிங்கிறதுக்கு மீண்டும் ஒரு பண்புகள், முக்கோணத்தின் பண்புகள். a by sin A equal to 2r. அப்ப a is equal to என்ன வருது? 2r sin A. இவ்வாறு இது மாதிரி நம்ம சைன் சூத்திரங்களை எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். a b எல்லாத்துக்கும். b என்ன வரும்? 2r sin B. அப்ப எழுதிக்கோங்க. 2r sin B into cos A whole divided by small c என்ன வரும் பாருங்க. 2r sin C into என்ன வரும்? cos A.
ஒரு சிம்பிளானது இங்கேயே நம்ம அடிச்சிருக்கலாம், எழுதியாச்சு. ஸோ இங்கே இந்த காசே கேன்சல் பண்ணியாச்சு, 2r கேன்சல் பண்ணியாச்சு. கடைசியாக நிற்கிறது என்ன வருதுன்னு பாருங்க, sin b by sin c. நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கப்பட்டது. இவ்வாறாக இந்த கணக்கும் நிரூபிக்கப்பட்டது. இதுல 2 விதமான சூத்திரங்களை பயன்படுத்துறோம். ஒன்று வீழல் சூத்திரம், மற்றொன்று சைன் விதி. சைன் விதி எவ்வாறு பயன்படுத்தியிருக்கிறேன்னு பாருங்க. பிக்கு பொதுவாக 2r sin b, சிக்கு பொதுவாக 2r sin c, கேன்சல் ஆகி sin b by sin c இடதுபுறம் நிரூபிக்கப்பட்டது. மாணவர்களே, இந்த பயிற்சி 3.9 கணக்கு எண் 7 முதல் சப்டிவிஷன் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பக்கம் எண் 178 கணக்கு மிக அருமையான கணக்கு. இந்த கணக்கு ஒரு போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த எக்ஸசைஸ்ல நீங்க எல்லா கணக்கும் கவர் பண்ண மாதிரி வந்துடும். அதுக்காக இந்த கணக்கு எடுத்திருக்கு. நீங்க முன்பு படித்த சில சூத்திரங்களும் நீங்க நினைவில் கொள்ளணும். அது இருந்தால் தான் கணக்கு போட முடியும். பார்க்கலாம் பாருங்க. கணக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. முக்கோணம் ஏபிசியில் a into small a into sin capital A by 2 plus b, இது கோணம். small b plus c பக்கம் sin capital A by 2 என நிறுவுக. மாணவர்களை கணக்கை கொஞ்சம் மாற்றி எடுத்துக்கோங்க. எப்பயுமே பக்கங்களா ஒன்றாவும் கோணங்களை ஒன்றா கொண்டு போனால் கணக்கு கொஞ்சம் எளிமை. நம்ம அந்த ஒரு சூழலை நீங்கள் எப்பயுமே செஞ்சுக்கணும். பக்கங்கள் கோணங்கள் அந்த மாதிரி. இப்போ பாருங்க, இந்த கணக்கு எடுங்க. தீர்வு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. தீர்வு போறதுக்கு முன்னாடி இந்த கணக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஆராயலாம். என்னன்னா, a sin a by 2 plus b, b plus c sin a by 2. பக்கங்களாம் ஒரு பக்கமாகும், கோணங்களை ஒரு பக்கம் கொண்டு வாங்க. அப்படின்னா கணக்கு உங்களுக்கு ஈஸி. a sin a by 2 plus b equal to b plus c sin capital A by 2. மாணவ செல்வங்களே, இது ரெண்டுக்கும் பக்கங்கள், மித்தெல்லாம் கோணங்கள். அப்ப a by b plus c equal to sin capital A by 2 whole divided by sin A by 2 plus b. இவ்வாறு நம்ம நிரூபிச்சாவே கணக்கு போதும். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இடதுபுறத்தை எடுத்துக்கலாம். இடதுபுறம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, small a by b plus c. இந்த ஸ்மால் ஏன்னோடனே உங்களுக்கு உடனே மனசுல வரும் சைன் விதி. சைன் விதி என்ன சொல்லுது? 2r sin a. b என்ன சொல்லுது? 2r sin b. c என்ன சொல்லுது? 2r sin c. போடுங்க. அப்ப 2r sin a by 2r sin b plus 2r sin c. அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்க. sin a by sin b plus sin c. முக்கோண விதியினுடைய எல்லா விதியும் ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போ, ஏன்னா கடைசி எக்ஸசைஸ் வந்தாச்சு, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சைனுடைய சூத்திரம் உங்களுக்கு தேவைப்படுது. இப்போ sin 2 θ மதிப்பு 2 sin θ cos θ, sin a னுடைய மதிப்பு 2 sin a by 2 cos a by 2. மாணவ செல்வங்களே, அதே மாதிரி இதை எடுங்க. sin c plus sin d 2 sin c plus d by 2 into cos c minus d by 2. இதுதான் சூத்திரம். அப்ப நீங்க அதுல ஞாபகம் வச்சாதான் எழுத முடியும். இப்ப என்ன வருது பாருங்க. 2 sin b plus c by 2 cos b minus c by 2. மாணவ செல்வங்களே, இந்த இடத்துல மட்டும் ஒண்ணே சொல்றேன். இந்த b minus c by 2 நமக்கு ஒரு சில விஷயங்களுக்கு தேவைப்படுது. காஸ்ல b minus c-யும் c minus b-யும் ஒன்று. ஏன் சொல்லுங்க? cos of minus theta plus cos theta. ஆக cos of b minus c எப்படி எழுதிக்கலாம்? cos of c minus b-யும் எழுதிக் கொள்ளலாம். ஏன் எழுதலாங்கிறது சொல்லிடுறேன். cos of minus theta plus cos theta. ஆக இந்த மாதிரி நான் எழுத போறேன். இந்த இடத்துல நமக்கு தேவை b minus c by 2னா இந்த மாதிரி எழுதிக்கிறேன். இது நமக்கு தேவைப்படுது. இங்க பாருங்க. இப்ப LHSல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னு பாருங்க. இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு. வேற ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. இந்த a by 2க்கு b plus c by 2க்கு ஒரு இணைப்பு இருக்கு. இந்த இணைப்பை பாருங்க.
b plus c by 2 is equal to pi by 2 minus a by 2 வருதா? அப்ப b by 2 plus c by 2 equal to pi by 2 minus a by 2. மாணவ செல்வங்களே இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்படி எழுதினா sin a by 2 என்ன வருதுன்னு பாருங்க. sin a by 2. இங்க b plus c by 2 க்கு என்ன எழுதலாம்னு பாருங்க. sin a by 2 into cos a by 2. இதை மாத்தி எழுதலாம். b plus c by 2 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. sin of pi by 2 minus a by 2 இவ்வாறு எழுதிக்கலாம். இங்கே cos of இந்த மாதிரி எழுதிக்கோங்க. c minus b by 2 இவ்வாறு எழுதிக்கலாம். sin 90 minus theta மாறும். நிரப்பி கோணங்களுடைய மதிப்பு அப்ப என்ன வரும்? cos of a by 2 ஆகும். அப்ப cos a by 2 cos of c minus b by 2. அங்க மேல என்ன வருதுன்னு பாருங்க. sin a by 2 into cos a by 2. இதுவும் நமக்கு கேன்சல் பண்ணியாச்சு. அப்ப என்ன வந்திருக்குன்னு பாருங்க. sin a by 2 by cos of c minus b by 2. மாணவ செல்வங்களே நமக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் பாருங்க. a by 2 by sin of a by 2 plus b ப்ரூவ் பண்ணா போதும். நமக்கு இது பண்ணா போதும். a by 2 வந்துருச்சு. இது ஒன்று மட்டும் தான் வரல. என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா காசை வந்து 90 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். அப்போ என்ன எழுதுனா காசு பண்ணால் என்ன ஆகும்? காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா. அது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த சூத்திரத்துக்கு சரி பண்ணி எழுதணும். காஸ் சி மைனஸ் பி பை 2வை காஸ் தீட்டாவை எப்படி எழுதலாம்? சைன் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. அப்போ இது எப்படி எழுதலாம்? சைன் a by 2 whole divided by sin of 90 minus c minus b by 2 இவ்வாறு எழுதிக்கலாமா? சரி சரி, இதை என்ன பண்ணலான்னு பாருங்க. இப்ப a by 2 plus b by 2 plus c by 2 equal to என்ன வருதுன்னு பாருங்க. pi by 2. இப்ப pi by 2 minus c minus b by 2 என்ன எழுதுன்னு பாருங்க. மாணவ செல்வங்களே pi by 2 minus c minus b by 2 இந்த 9 போது என்ன எழுதிருக்கோம் பாருங்க. a by 2 plus b by 2 plus c by 2 இவ்வாறு எழுதிக்கலாம். minus c by 2 plus b by 2 இவ்வாறு எழுதிக்கலாமா? இங்க பாருங்க, இந்த pi by 2 பொதுவாக a by 2 plus b by 2 plus c by 2 எழுதிக்கிட்டேன். இதை அப்படியே எழுதிக்கிட்டேன். இந்த மைனஸ் பெருக்கி விட்டேன். மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அரையும் ஒன்று ஆயிடுச்சு. இப்போ பி ஆயிடுச்சா? அப்போ என்ன வருதுன்னு பாருங்க. a by 2 plus b. ஆக pi by 2 minus c minus b by 2 என்ன மாறுது? இங்க பாருங்க, a by 2 plus b இந்த இடத்துல கொண்டு பிரதியிட்டுக்கலாமா? அப்ப பிரதியிட்டா என்ன வருது பாருங்க. LHS equal to sin a by 2 whole divided by இதற்கு பதிலாக இது எழுதிக்கோங்க. sin of a by 2 plus b. நமக்கு என்ன வேணும்னு பாருங்க. இதுதான் நம்ம நிரூபிக்கணும். இதுதான் நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ரிசல்ட். அப்ப பண்ணியாச்சுன்னா ஈக்குவல் டு RHS இவ்வாறாக நிரூபிக்கப்பட்டது. மாணவர்களே ஒரு சின்ன மாற்றங்களை மட்டும் உருவாக்கிட்டு இந்த கணக்கு கொண்டு போயிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் தெளிவாக போட்டிங்கன்னா தான் இந்த கணக்கு எளிமை. இல்லாட்டினா இந்த இடத்துல சப்மல்டிபிள் ஆங்கிள்ஸ் ஃபார்முலா, இந்த இடத்துல sin c + sin d ஃபார்முலா, கூட்டல் இந்த பெருக்கல், இங்கே வந்து ஒரு மாற்றம், இங்கே வந்து c - b by 2 என்ன மாற்றி எழுதியிருக்கிறோன்னு பாருங்கள். நிரப்பி கோணங்கள் இதை எவ்வாறு எழுதலாங்கிறத எழுதிட்டு இதை இந்த மாற்றி எழுதும் பொழுது உங்களுக்கு சரியான ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஒரு அருமையான கணக்கு. மாணவர்களே மீண்டும் இந்த பயிற்சி 3.9 7வது கணக்கில் 2வது உபதலைப்பு சப்டிவிஷன் பக்கம் எண் 178ல் 2வது கணக்கு. இப்போ முதல் கணக்கு இப்போ தான் பார்த்தோம். a by b plus c equal to sin a by 2 by sin of a by 2 plus b அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை வச்சு அது ரிசல்ட் மாதிரி வச்சுக்கோங்க.
a by b plus c equal to sin a by 2 by sin of a by 2 plus b. இது ஒரு ரிசல்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இது ஒரு நல்ல ரிசல்ட். இந்த கணக்கு அது ரொம்ப பயன்படும். அதனால இனிமேல் இதை வந்து ஒரு ரிசல்ட் மாதிரி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போடுறதுக்கு எளிமை. என்னன்னு பாருங்க, இந்த பக்கத்தில் 2 cos b plus cos c a ஸ்மால் a, இங்கே b plus c சைடு sin ஸ்கொயர் a by 2 2. அப்ப கோணங்களை ஒரு பக்கமாகவும் பக்கங்களை ஒரு பக்கமாகவும் கொண்டு வந்துருக்கு. அதான் நம்ம கணக்குல வந்து எளிமை. இதை எடுத்துக்கோங்க, a by b plus c சமம் 2 sin ஸ்கொயர் a by 2 by இந்த cos b plus cos c. இவ்வாறு எழுதிக்கலாம். மாணவ செல்வங்களே, இப்ப நம்ம இதை எழுதிக்கிட்டோம். என்ன பண்ணுனா என்ன வரும் அப்படிங்கிறது தெரியுது. நான் இதில் வந்து RHS எடுத்துக்கிறேன். ஏன்னா இதை கூட எடுத்தா கூட எனக்கு கொஞ்சம் சிக்கல் வரும். RHS எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு ஒரு ரிசல்ட் கைவசம் இருக்கு, அதை வச்சு பயன்படுத்திக்கிறேன். பாருங்க, 2 sin ஸ்கொயர் a by 2 whole divided by cos b plus cos c. cos c plus cos t 2 cos c plus d by 2 into cos c minus d by 2. அதான் சூத்திரம், அதை பயன்படுத்துங்க. அப்ப என்ன வரும்? 2 cos b plus c by 2 into cos b minus c by 2. மேல என்ன இருக்கு? 2 sin ஸ்கொயர் a by 2. இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. மாணவ கண்மணியிலே, இந்த b plus c by 2 பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மனசுல ஓடணும். எது? a by 2 plus b by 2 plus c by 2 equal to pi by 2. அப்போ b plus c by 2 என்ன வரும் அப்படின்னா, b plus c by 2 equal to pi by 2 minus a by 2. இது வந்து உங்களுக்கு வந்துடணும். அப்படின்னா தான் கணக்கு போடுறதுக்கு எளிமை. இங்க பாருங்க, அப்ப sin ஸ்கொயர் a by 2 whole divided by இந்த cos, அது என்ன பண்ணலாம்? cos pi by 2 minus a by 2. இவ்வாறு எழுதிக்கலாம், cos b minus c by 2. மாணவ செல்வங்களே, இந்த cos 90 minus theta நிரப்பி கோணங்கள் அப்படிங்கும்போது என்ன வரும்? அதோடைய ரேஷியோ மாறும். ரேஷியோன்னா என்னது? முக்கோண வீதங்கள் மாறுபடும். சைனா இருந்தா காசு ஆகும், காசா இருந்தா சைன் ஆகும். 90 மைனஸ் தீட்டா முதல் கால் பகுதிங்கிறதுனால குறியீடு மாறாது. அப்ப cos 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா மாறப்போகுது. RHS sin ஸ்கொயர் a by 2 ஹோல் டிவைடட் பை, இது என்னவா மாறுன்னு பாருங்க, நிரப்பி கோணங்களினுடைய மாற்று. பை பை 2 மைனஸ் a by 2. அப்ப காசா இருந்தா என்ன ஆகும்? சைன் ஆகும். சைனா இருந்தா காசு ஆகும். அப்ப sin a by 2 எழுதிக்கிறேன் into cos b minus c by 2. இங்கே ஒரு சைனும் இந்த சைனும் போயிடுது. போன பின்னாடி என்ன வரும்? sin a by 2 sin a by 2 போச்சுன்னா மேல இருக்க sin a by 2 அப்படியே நிற்கும். sin a by 2 whole divided by cos of b minus c by 2. மாணவ செல்வங்களே, இப்பதான் இந்த cos of b minus c by 2 என்னவாக மாறும் சொல்லி உங்களுக்கு ஒன்று இப்போ போட்டேன். அது என்னவா இருந்துச்சு பாருங்க, cos of b minus c by 2 என்னவா மாறுச்சு? sin of a by 2 plus b. இதை நீங்க நினைவில் கொண்டீங்கன்னா தான் இது வந்து இந்த கணக்குல வந்து இது எளிமை, இல்லாட்டினா கஷ்டம்தான். வேற சில மெத்தடை பயன்படுத்தும். cos of b minus c by 2 என்னுடைய மதிப்பு என்னது? sin a by 2 plus b. அப்ப இந்த இடத்துக்கு இதை எழுதுனா என்ன வரும்னு பாருங்க, sin a by 2 by sin of a by 2 plus b. பாருங்க, இந்த கணக்குல உள்ள வலதுபுறமும் இடதுபுறம் என்னவா மாறி இருக்குன்னு பாருங்க. sin a by 2 by sin of a by 2 plus b க்கு நினைவில் கொள்க என்ன எழுதியிருக்கோம் பாருங்க, a by b plus c. இதை என்ன எழுதிக்கலாம்? a by b plus c ஆக எழுதிக்கலாம். இதை இவ்வாறு எழுதிக்கலாங்கிறது ஒரு ரிசல்ட். இந்த ரிசல்ட் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். இந்த கணக்கு பொறுத்தவரையில் இன்னொரு ரிசல்ட் இதுவும் ஞாபகத்துக்கு வரணும்.
இந்த இரண்டு முக்கிய நிகழ்வுகள் இருந்தால் தான் இந்த கணக்கு வந்து உங்களுக்கு எளிமையாகும். ஆக LHS இவ்வாறாக இந்த கணக்கு என்ன பண்ணியிருக்கோம், RHS ஈக்குவல் டு LHS அப்படின்னு நம்ம நிரூபிச்சாச்சு. இது பார்த்துக்கோங்க, நிறைய ஸ்டெப்பை வந்து குறைச்சிருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் என்ன பண்ணியிருக்கிறோங்கிறத நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த கணக்கு வந்து தெளிவான விளக்கத்தோடு உங்களுக்கு கொடுத்துருக்கு. மாணவர்களே, மீண்டும் அந்த 3 பயிற்சி 3.9 கணக்கு எண் 7 5வது கணக்கு, அதாவது கடைசி கணக்கு, அது 7ல் 5வது சப்டிவிஷன், பக்கம் எண் 178. கணக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. முக்கோணம் ஏபிசியில், முக்கோணம் ஏபிசியில் இந்த பண்புகளுக்குள்ளேயே தான் நீங்க போறீங்க. சைன், கொசைன், டான்ஜென்ட் விதி, அப்புறம் என்னது வீழல் விதி. இந்த 4ம் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவோம். சில இடங்கள்ல மட்டும்தான் பரப்புகள் கேட்டால் மட்டும். இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இடதுபுறம் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. a plus b by a minus b is equal to tan a plus capital A capital B plus capital B by 2 into cot capital A minus capital B by 2 என நிறுவுக அப்படின்னு கேட்குறாங்க. LHS என்ன சொல்லுதுன்னு பாருங்க. small a plus small b by small a minus small b. ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ஸ்மால் ஏ ஸ்மால் பி கொடுத்த உடனே ரெண்டு பாசிபிலிட்டி தான். ஒன்று சைன் விதி, இன்னொன்று வீழல் சூத்திரம், வேற எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல இன்னொன்று பயன்படுத்தலாம். எதை பயன்படுத்தலாம்? நம்ம நேப்பியர்ஸ் ஃபார்முலா பயன்படுத்தலாம். அதுவும் பயன்படுத்தினாலும் சரியானபடியாக வரும். அது கொஞ்சம் மாற்றங்களோட பண்ணணும். ஆனால் இது டைரக்டாக கொடுத்துருக்கனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. இது நேப்பியரினுடைய ஒரு மாற்று கணக்கு மாதிரி தான், இதை எடுத்துக்கலாம். என்னன்னு பாருங்க. இப்போ சைனுடைய சூத்திரம் எளிமை, இங்கே பயன்படுத்துறீங்கன்னா A is equal to 2r sin A, B is equal to 2r sin B. அதை பயன்படுத்துங்க. பண்ணா 2r sin A plus 2r sin B by 2r sin A minus 2r sin B. இங்க பாருங்க, 2r காமனா வெளியிடுங்க. 2r காமனா வெளியிடுறது என்ன வரும்? 2r bracket sin A plus sin B by 2r sin A minus sin B. கேன்சல் பண்ண என்ன வருது? sin A plus sin B. ஃபார்முலா தெரியும். 2 sin A plus B by 2 into cos A minus B by 2 whole divided by 2 sin A minus sin B sin C minus sin D 2 cos C plus D by 2 cos C minus D by 2. இங்கே A B பயன்படுத்தும் பொழுது 2, அதாவது sin A minus sin B, 2 cos A plus B by 2 sin A minus B by 2, அது மாதிரி பயன்படுத்து. 2 cos A plus B by 2 into sin A minus B by 2. மாணவ செல்வங்களே, இந்த இடத்துல கோணத்தை தான் பார்க்கணும். இந்த கோணம் ஒரே மாதிரி இருக்கு. இங்க என்ன இருக்கு? சைன் இருக்கு, இங்க காஸ் இருக்கு. இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு. சைன் பை காஸ் கோணம் ஒரே மாதிரி. சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, டேன் தீட்டா தெரியும். அப்ப தீட்டாக்கு பதில் என்ன இருக்கு? பை A plus B by 2. காஸ் பை சைன் தெரியும், காட். கோணம் ஒரே மாதிரியா இருக்கு. அப்ப காட் ஆஃப் A minus B by 2. வலதுபுறம் என்ன இருக்குன்னு பாருங்க. வந்துருச்சா? அப்ப LHS equal to RHS இவ்வாறாக நிரூபிக்கப்பட்டது. இந்த கணக்கு எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. இதுல என்ன பண்ணிருக்கோம்? சைன் சூத்திரத்தை பயன்படுத்தி இருக்கிறோம், சைன் விதியை. அப்புறம் sin A plus sin B குள்ள சூத்திரத்தை பயன்படுத்தி கோணங்கள் ஒரே மாதிரியாக வரும்பொழுது அந்த விகிதங்களை வச்சுட்டு டேனும் காஸ் பை சைன் காட்டுக்கும் போட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் வந்துருச்சான்னு பார்க்குறோம். வந்துருச்சு. இதே மாதிரி கணக்கு 8 பாருங்க. கணக்கு 8 178 முக்கோணம் ஏபிசியில் A² minus B² plus C² tan B is equal to A² plus B² minus C² tan C.
மாணவர்களே, கணக்குல எப்பயுமே நம்ம வந்து கோணங்கள ஒரு பக்கமாகவும், பக்கங்கள ஒரு பக்கமா கொண்டு போனா கணக்கு எளிமை. அத நீங்க நினைவில் கொண்டீங்கன்னா, கணக்கு எல்லாமே நீங்க குடுக்குற மாரி கணக்கு எடுத்துக்கூடாது. அப்ப நமக்கு எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பக்கங்களா இருக்கிற மாரி இருக்கு பாருங்க. ஸ்கொயர் இதெல்லாம் ஒரு பக்கமாவும், கோணங்கள ஒரு பக்கம் கொண்டு போங்க. என்ன வருதுன்னு பாருங்க. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது என்ன இருக்கும் பாருங்க, tan c. இந்த tan b கீழே வரும், இங்க இருக்கிறது இங்கே வரும், அப்ப tan b. இவ்வாறு ப்ரூவ் பண்ணாவே போதும். இவ்வாறு நிரூபிச்சாலே நம்ம கணக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் இதை இடது பக்கத்துக்கு எடுத்துக்கிறேன். நமக்கு கொசைன் விதி என்ன சொல்லுதுன்னு பாருங்க. a ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை 2ac இஸ் ஈக்குவல் டு காஸ் கேபிட்டல் பி. இப்போ a ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எவ்வாறு எழுதிக்கலாம்? 2ac காஸ் பி. அவ்வாறு இதை எழுதலாம். அப்ப எழுதும் போது என்ன வருதுன்னு பாருங்க. a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் 2ab காஸ் கேபிட்டல் சி. மாணவ செல்வங்களே, இடது பக்கம் எழுதுங்க LHS. இதை எழுதிக்கிட்டேன். இங்க என்ன இருக்குதோ அதை எடுத்து எழுதுங்க. என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க. 2ac காஸ் b பை 2ab காஸ் கேபிட்டல் சி. 2a இங்க 2a கேன்சல் ஆயிடுச்சா? இப்ப சிக்கு என்ன பண்ணலாம்? 2r sin c போடுங்க. 2r sin c, sin சூத்திரம் 2r sin கேபிட்டல் c into cos b whole divided by, இந்த b க்கு பதிலா என்ன பண்றேன்? 2r sin கேபிட்டல் b cos c. மாணவ செல்வங்களே, இங்க என்னென்னலாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்க. பெருக்கலா இருக்கு. அப்போ முதல்ல 2r கேன்சல் பண்றோம். இங்க பாருங்க, இதுல என்ன வருதுன்னு பாருங்க. சைன் சியும் காஸ் சியும் ஒரே மாதிரியான கோணங்கள், விகிதங்கள் வேற. அப்ப சைன் பை காஸ் என்ன? tan. தெரிஞ்சிருச்சு. அப்ப tan c பை இந்த சைன் பி, இந்த காஸ் பி கீழே வரும். இப்ப என்ன வரும்? சைன் பி பை காஸ் பி. இது டினாமினேட்டர் ஆஃப் தி டினாமினேட்டர். இது எப்படி எழுதலாம்? tan c by tan b. இடது பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்க, வலது புறம் என்ன இருக்குன்னு பாருங்க. tan c by tan b, இங்கே tan c by tan b. இவ்வாறாக நமக்கு நிரூபிக்கப்பட்டது.